வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தை விட விலை குறைந்து இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நமக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய பழங்களினுடைய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு கிலோ ஆப்பிள் சுமார் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதை விட மலிவானதாகவும் அதை விட சத்தாகவும் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த பழங்கள் என்னென்ன, அதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அந்த சிறப்பு ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொய்யாப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மருத்துவ நன்மைகள் வந்து ஆப்பிள் பழத்தை விட அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது, விளைவும் குறைவாக இருக்குது. கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இப்போ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதுல நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்குது. அதனால் நமக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான நோய்களுமே நமக்கு இருக்காது. கிருமிகள்லாம் நம்முடைய உடல்லேருந்து அகற்றப்படும், கழிவுகள்லாம் நமக்கு உடல்லேருந்து வெளியேற்றப்படும். நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நோய்களான சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கப்படும். பொட்டாசியம் நிறைந்திருக்கிறதுல ரத்த அழுத்தம், அந்த பிபி ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்காது. பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனால் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் வந்து நமக்கு தளர்த்தப்படும் பொழுது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான உடல் முழுவதும் பாய ஆரம்பிக்கும். குறிப்பாக இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இதயமும் பன்மடங்கு பலம் பெறும். குறிப்பாக வந்து நார்சத்து கொய்யாப்பழத்தில் இருக்கிறதால இது நமக்கு செரிமானத்தை வந்து மேம்படுத்தும். அதனால் நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொய்யாப்பழங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும். ஸோ கொய்யாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வாழைப்பழம் வந்து பார்த்தோம்னா அந்த வகையில் ஒரு முக்கிய பழமாக இருக்குது. வாழைப்பழம் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு சத்தான பழம். மா, பலா, வாழை அப்படின்னு நம்ம முக்கணிகளை வந்து குறிப்பிடுவோம். அதில் வாழைப்பழமும் ஒன்றாக சிறப்பு வாய்ந்த மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கு. வாழைப்பழத்தில் விட்டமின் சி, பொட்டாசியம், நார் சத்துக்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும். பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை நமக்கு வந்து கியூர் பண்ணிவிடும். நார் சத்து இருக்கிறதால செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா தசைகள் நமக்கு வலுப்பெறும், எலும்புகள் வந்து நமக்கு பலம் பெறும். அதே போல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். நம்ம மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்கோம்னா அந்த தீராத மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். மூளையினுடைய செயல்திறன் கூட நமக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறும். கண் பார்வை கூட நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும். ஸோ நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். அது எந்த வகையான வாழைப்பழங்களாக இருந்தாலும் சரி, நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும். வாழைப்பழம் நமக்கு எளிமையாகவே கிடைக்கும். ஈஸியாக நம்ம வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஈஸியான ஒரு எளிமையான விலையில் தான் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் அடுத்து வந்து பார்த்தோம்னா இலந்தை பழம் முக்கிய இடம் வகிக்குது. இலந்தை பழம் நமக்கு கிராமப்புறங்களில் கிடைக்கும். இதனுடைய மருத்துவ நன்மை குறித்து பல பேர் தெரிந்து கொள்வதே கிடையாது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. இதில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்குது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு கட்டுப்படுத்துது. செரிமானத்தை வந்து நமக்கு மேம்படுத்துது. ஏன்னா இதில் நார்சத்து நிறைந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனைகள் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா இலந்தை பழம் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை கியூர் ஆகிடும். உங்களுக்கு வந்து உடல் நலத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் முடி மற்றும் சருமத்திற்கும் நன்மை கொடுக்கக்கூடியது தான் இலந்தை பழம். ஸோ நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் இலந்தை பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய முடி, சருமத்தில் ஆரம்பித்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது வரைக்குமே நன்மைகளை கொடுக்கும். அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அத்திப்பழம் நீங்கள் உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா இப்போ தான் பறிச்சிருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அத்திப்பழங்கள் போதுமானது. இது உங்களுடைய வயிற்று உபுசம், மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அப்படின்றத நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அத்திப்பழங்களில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்து ஒரு நபரினுடைய உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா இப்போலாம் நம்ம பட்னியை கிடக்கக்கூடாது. நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கலோரிகள் குறைவாக உள்ள ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அத்திப்பழம் அந்த மாதிரி ஒரு உணவு தான். இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைத்துக்கொள்ளலாம். ரத்த ஓட்டமும் உங்களுக்கு அத்திப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சீராகும். நரம்புகள்லாம் உங்களுக்கு எலும்புகளோடு சேர்ந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே அத்திப்பழம் வந்து சரி பண்ணிடும். நாவல் பழம் எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நாவல் பழம் பல நன்மைகளை கொண்ட ஒரு பழம். ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பழம் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு முக்கியமாக மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். அஸ்ட்ரிஜன் தன்மை கொண்டிருக்கிறதுல சரும பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்கும். பற்களினுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் மேம்படுத்தி வாய் துர்நாற்றத்தை நீக்கி சுவாச புத்துணர்ச்சியை கொடுக்கும். நீரிழிவு நோய், இதயம், சருமம், வாய் ஆரோக்கியம் போன்ற பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கெல்லாம் நாவல் பழத்தை வந்து இந்த சீசனில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதால எந்த நோயுமே நமக்கு வராமல் பாதுகாத்துக்கும். ஒரு குறிப்பிட்ட மட்டும்
சீசனில் கிடைக்கக்கூடிய பழம் தானே அப்படின்னு இதை அலட்சியமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. நாவல் பழம் உயர்தர உங்களுக்கு ஒரு மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு. பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதுவும் அந்த வகையில் விலை குறைவாக நமக்கு ஆப்பிள் பழத்தை விட அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு பழமாக தான் இருக்குது. விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம் உடலுக்கு அத்தியாவசியமான சத்துக்கள், அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து நிறைந்ததை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தினமும் ஒரு 3 பேரிச்சம்பழம் அந்த வகையில் எடுத்துக்கலாம். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பேரிச்சம்பழம் வந்து கொடுக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எறும்புகள், நரம்புகள் உங்களுக்கு வலுப்பெறும். உடல் ஒட்டுமொத்தமாக எனர்ஜி கிடைக்க பெறும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிப்பீங்க, வீக்காகவே ஆக மாட்டீங்க. அதே போல் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுக்கு இந்த நன்மைகள் வந்து கிடைக்கும். பப்பாளி பழம் சுவையில் மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்திற்குமே சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடியது தான். அது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். பப்பாளி பழம் மட்டும் கிடையாது, அந்த பப்பாளி பழத்தினுடைய கருப்பு ஜெலட்டின் விதைகள்லையும் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் விட்டமின் ஏ சத்து பப்பாளி பழத்தில் இருந்திருக்கிறதால இது கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இதனால் பேன் மற்றும் பொடுகு தொல்லைலாம் இருக்காது. இளம் வயசுலேயே பித்தநரை ஏற்படுவது, இளநரை ஏற்படுவது பிரச்சனைலாம் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். பப்பாளி இலை சாறு வந்து டெங்கு நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படும். ஏன்னா அது ரத்த பிளேட்லெட்டுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எலுமிச்சம்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு ஆப்பிளை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கும். அதே போல் விலையும் குறைவான ஒரு பழமாக இருக்கு. எலுமிச்சையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் இருந்திருக்கு. இது செரிமானத்தை நமக்கு மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்குது, எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கு, சிறுநீரக கற்கள் வராமல் நமக்கு வந்து தடுக்குது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. பிளட்ல சுகரோடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். எடையெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளலாம். ஸோ ஒரு உயர்தர கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் வந்து உங்களுக்கு செயல்படும். எலுமிச்சை ஜூஸ் எளிமையாகவே நமக்கு வந்து கிடைக்கும், அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுக்கு ஆப்பிளை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், விலையும் குறைவாக இருக்கும். நெல்லிக்காய் பலவிதமான உடல்நல பிரச்சனைகளை நமக்கு தீர்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்துக்கள்லாம் இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறது, சருமம், முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வைக்கிறது, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விடுபட வைக்கிறது. இந்த மாதிரி நன்மைகள் வந்து நமக்கு நெல்லிக்காய் வந்து கொடுக்கும். நம்ம பேரிக்காய் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். எளிமையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக, விலை குறைவாக இருக்கக்கூடிய பழமாக இருக்கும். பேரிக்காய் பல ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களாலும் நிரம்பி நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதனால உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா பேரிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிட்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு பேரிக்காய் வந்து அதிகப்படுத்தும். எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே உங்களுக்கு வலுப்படுத்தும். இதயத்தையும் பாதுகாக்கும். ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் வந்து கொடுக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவாகவும் அதிக ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கூடிய பழங்களையுமே நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வரிசையில் காணப்படக்கூடிய பழங்களை எடுத்துக்கொண்டு நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.